பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்படும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. அன்று மாலை 6 மணிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் இரவு 10 மணிக்கு திருக்கல்யாணமும் நடைபெறவுள்ளது. அன்று ராக்கால அபிஷேகம் கிடையாது என்றும் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் எட்டகவேலி ஸ்ரீ நீலகேசி அம்மன் கோவில் திருவிழாவில் 400 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கழுகு மரம் எழுந்தருளுதல் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மாமியார் மருமகள் இடையேயான போராட்டத்தை சித்தரிக்கும் வகையில் இரு தரப்பினரும் கழுகு மரத்தை இழுத்துச் சென்று இறுதியில் மருமகள் தரப்பு வெற்றி பெற்றதாக கருதப்பட்டு மரம் நாட்டப்பட்டது. இத்தாலியில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்தில் வெற்றி பெற வேண்டி நடிகர் அஜித் மாமல்லபுரம் மல்லிகேஸ்வரர் கோவிலில் ருத்ராட்ச மாலை அணிந்து சிறப்பு வழிபாடு செய்தார். அவர் வந்திருப்பதை அறிந்த பக்தர்கள் கருவறை வாசலிலேயே அவரை சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுக்க முயன்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே பங்குனி பொங்கல் விழாவையொட்டி பக்தர்கள் தங்களது உடலில் சேற்றை பூசி நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். கீழ்குறிச்சிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆதி பொன்னடைய அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் விழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு ஆடு கோழி பலியிட்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து கோவில் அருகே உள்ள கண்மாயில் 100க்கும் மேற்பட்டோர் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு கோழி இறகுகளை ஜோடித்து பக்தி பரவசத்துடன் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் கருப்பூர் பைபாஸில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது திருச்சியில் இருந்து கும்பகோணம் அந்த வேனில் கொண்டு செல்லப்பட்ட நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த நகைகளை கும்பகோணத்தில் உள்ள பிரபல நகைக்கடைகளில் விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டதாக கூறிய போதிலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை கொடிசியா பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் தனியார் பண மேலாண்மை நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தில் இருந்த 24 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட இந்த பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கைக்காக வருமான வரித்துறை துணை இயக்குநரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக நிறுவன ஊழியர் விஷ்ணு பிரசாத்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரியலூரில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 86,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் புறவழிச்சாலையில் வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் ராம்குமார் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி 86,000 ரூபாயை எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பணத்தை அரியலூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான பிரேமியிடம் ஒப்படைத்தனர். ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் பதற்றத்தின் ஒரு பகுதியாக குவைத்தில் ஏவப்பட்ட ஏவுகணையின் உதிரி பாகம் விழுந்த விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளி உயிரிழந்தார். அணிகுருந்தான் கிராமத்தைச் சேர்ந்த சந்தான செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவரக் கோரி அவரது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலனிடம் கண்ணீருடன் மனு அளித்தனர். கோவை தனியார் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா சென்ற சொகுசு பேருந்தை கர்நாடக காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அந்த பேருந்தில் நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிமை புகழ்ந்து பேசும் வாசகங்களும் சித்திரங்களும் இடம்பெற்றிருந்ததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக இவை இருப்பதாக கூறி மாணவர்களை இறக்கிவிட்ட காவலர்கள் பேருந்தின் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடையநல்லூரில் தனது தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை வழியாக வந்தபோது அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தினர். கரட்டுமலை சோதனைச் சாவடி அருகே நடைபெற்ற இந்த சோதனையில் சந்தேகிக்கும்படியான பொருட்கள் எதுவும் சிக்காததால் அவரது வாகனம் தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்பட்டது. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் தேம்பி தேம்பி அழுத காட்சி வைரலாகியுள்ளது. கிருஷ்ணகிரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் தேம்பி தேம்பி அழுது கொண்டே வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திடீரென அவர் தேம்பி தேம்பி அழுது மேடையில் வாக்கு சேகரித்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் ராஜாராம் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக செல்ல முயன்ற பொழுது மாடு மிரண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஏர் கலப்பையை தோளில் சுமந்தபடி அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனின் பெயரை தனது செல்போனில் மயிலம் எம்எல்ஏ என்றே பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறி செல்போனை காட்டினார். மயிலம் எம்எல்ஏ வெங்கடேசன் மயிலம் எம்எல்ஏ. திமுகவை வெல்ல தாவேகாவால் தான் முடியும் என்றும் 234 தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் எனவும் திருப்பூர் அனுப்பர்பாளையம் பகுதியில் தாவேகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். முன்னதாக திருப்பூர் வடக்கு தொகுதியின் தாவேகா வேட்பாளர் சத்யபாமா வேட்புமனு தாக்கல் செய்தார். எங்களுக்கு பல்வேறு தடைகளை வைத்து 51 விதிகள் இருக்கிறது என குறிப்பிட்டு எங்களை பணியாற்றக்கூடாது, வெளியே மக்களை சந்திக்கக்கூடாது என்ற தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு மக்களை சந்திப்பான். சந்திப்பது மட்டுமல்ல, நாளை தமிழகத்தை ஆளப் போகிறார் என்ப வரலாறு படைக்கப் போகிறார். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு கிரெயின் மூலம் ஆப்பிள் பழமாலை அணிவிக்க முயன்றதை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு மாவட்ட எல்லையான பார்த்திபனூரில் திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்பொழுது ரோமன் சர்ச் சந்திப்பில் ஆப்பிள் பழங்களால் ஆன மாலையை கிரெயின் மூலம் அணிவிக்க திமுக நிர்வாகிகள் முயன்ற நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை சுட்டிக்காட்டி காவலர்கள் அதற்கு அனுமதி மறுத்தனர். திமுக சார்பில் போடி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் இருந்து தேனி சென்ற நிலையில் அவருக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து போடி நாயக்கனூர் சென்ற OPS, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சாலையோர வியாபாரியிடம் நலம் விசாரித்து பலாச்சுடைகளை வாங்கி ருசி பார்த்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற வாகன பேரணியில் 70க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை தேர்தல் அலுவலர் அமர்நாத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு பதாகைகளுடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி காந்தி சிலை, ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வட்டாட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது. உதகையில் 15 நாட்களுக்கு மேல் சிலிண்டர் வழங்காததால் கிராமப்புற வாடிக்கையாளர்கள் தனியார் கேஸ் ஏஜென்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அலுவலகம் மூடப்பட்டிருந்ததால் மத்திய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் சமாதானம் செய்த பிறகு வாடிக்கையாளர்கள் மீண்டும் அலுவலகம் முன்பு வந்து முன்பதிவு செய்யப்பட்ட சிலிண்டர்கள் வழங்கப்படாமல் அலைகழிப்பதாகவும் கள்ள சந்தையில் அதிக விலையில் விற்பதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டியோடு பகுதியில் விதிமீறலில் ஈடுபட்ட 2 கல்குவாரிகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தோட்டியோடு பகுதியில் சட்டவிரோதமாக கல்குவாரிகள் இயங்குவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் சென்றதை அடுத்து அப்பகுதியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 2 கல்குவாரிகள் சட்டவிரோதமாக இயங்கியது தெரியவந்தது. இதையடுத்து 2 கல்குவாரிகளும் மூடப்பட்டன. சாத்தான்குளம் வழக்கில் தண்டனை விவரங்களை வெளியிடுவது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 காவலர்களுக்கும் என்ன தண்டனை வழங்கலாம் என்பது குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யாததற்கு மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். இது மிகவும் அரிதான வழக்கு என்பதால் அரசின் நிலைப்பாட்டை மக்கள் அறிய வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதி மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்கள் கால அவகாசம் கோரியதால் வழக்கின் விசாரணையை வரும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையம் எதிரே புதர்வண்டிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சொகுசு கார்கள் மற்றும் ஒரு ஆட்டோ திடீரென தீப்பற்றி எரிந்தன. வழக்கில் தொடர்புடைய 3 வாகனங்கள் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இப்பகுதியில் உள்ள வாகனங்களை உடனடியாக அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே எரசக்கநாயக்கனூரில் பள்ளி செல்லும் தனது தங்கையை கேலி செய்தவர்களை கண்டித்த இளைஞர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். சூர்யா என்பவர் படுகொலையை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரியும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா நேரில் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அறிவியல் பூர்வமான DNA பரிசோதனை மூலம் தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த 20 நாட்களிலேயே தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் இருந்து வருவதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திருச்சியில் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் வயலூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது NR காங்கிரஸ் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறுவோம் என கூறினார். அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். அதில் இந்த NR காங்கிரஸ் இடத்துல போட்டியிடு அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். நன்றி. பெரிய குழப்பங்கள் எதுவும் இருக்குது, இன்னும் அவங்களுக்கே முடியல. நன்றி, வணக்கம். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் MP வாக்காளர்களை தேடிச் சென்று ஆதரவு திரட்டினார். மணவெளி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அனந்தராமனுக்கு பொதுமக்கள் பரிவட்டம் கட்டி பறையாட்டம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். பாகூர் தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஏம்பலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பொதுமக்களுடன் அமர்ந்து கூழ் குடித்து எளிமையாக வாக்கு கேட்டார். மறுபுறம் பாகூர் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் MLA இளைஞர் பட்டாளத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் களமிறங்கி ஆதரவு திரட்டினார். சீர்காழி தொகுதி வேட்பாளராக தன்னை அறிவிக்காததால் அதிருப்தி அடைந்த மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக அவைத் தலைவர் பாரதி தனது பொறுப்பை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது வலியை வெளிப்படுத்த இம்முடிவை எடுத்ததாக கூறினார். என்னுடைய இயக்க பணியில நான் எந்த ஒரு தொழிலும் வச்சது கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு துரோகத்தன்மையான ஒரு நடவடிக்கையை எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்துவிட்டது என்பதுதான் என்னுடைய நித்த வருத்தம். தேமுதிக ஓசூர் மாநகர மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். ராமசாமி ரெட்டி அதிமுகவில் இணைந்ததை அடுத்து கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காட்டம்பாக்கம் பகுதியில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ளன. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தீ வைத்து கொளுத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டும் அப்பகுதி மக்கள் அதனால் வெளியேறும் நச்சுப் புகையால் கண் எரிச்சல், தோல் பிரச்சனைகள் என உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் ஆதிதிராவிடர் நல விடுதி மாணவிகள் 22 பேருக்கு மதிய உணவு சாப்பிட்ட பிறகு திடீர் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது. கொல்லிமலையைச் சேர்ந்த இந்த மாணவிகள் பருப்பு சாம்பார் மற்றும் முட்டைக்கோஸ் உள்ளிட்ட உணவுகளை உட்கொண்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அம்பேத்கர் நகர் அங்கன்வாடி மையத்தின் சமையல் அறைக்குள் பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடிக்க முயன்ற பொழுது அது தப்பி ஓடியதால் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர். அங்கன்வாடியை சுற்றி புதர்கள் மண்டி கிடப்பதே இதற்கு காரணம் என கூறும் பொதுமக்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு காரணமாக சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் 25,000 விடுதிகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் நலச்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை சீராகும் வரை மின் கட்டணத்தில் 20% சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 2,000 பேருக்கு மேலே நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க அவஸ்தைப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விலைவாசி கூட எங்களால் பிள்ளைங்க கிட்ட கொண்டு போய் திணிக்க முடியல. காசு அதிகமாக வேணும்னு சொல்ல முடியல. நாங்களே எல்லாமே அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தாவைக்கா தலைவர் விஜய்க்கு அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே நம்பி விஜய் வசனம் பேசிக் கொண்டு வருவதாக கூறினார். பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திப்பதற்கு
அவர்களுக்கு நேரம், அதாவது அதற்கான மனம் கூட இல்லாதவர்களெல்லாம் எப்படி மக்கள் சந்திப்பார்கள், மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதை தேர்தல் முடிவு சொல்லும். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் SP வேலுமணி அப்பகுதியில் வசிக்கும் வடமாநில வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சண்முகப்பிரியா ஏர்கரப்பை மற்றும் ஜல்லிக்கட்டு மாடுகளுடன் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக வந்து தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரேவதி கையில் ஏர் உழவு கலப்பையை ஏந்தியபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை சிங்காநல்லூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நேருஜி கையில் வேல் ஏந்தி மாட்டு வண்டியிலும் பின்னர் சொகுசு காரிலும் மாறி மாறி ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை அளித்தார். விழுப்புரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா தனது 6 மாத கைக்குழந்தையுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஏர்கலப்பையை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தூத்துக்குடியில் தேர்தல் விதிமுறையை மீறியதாக திமுக இளைஞரணி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அமைச்சர் கீதா ஜீவன் ஞாயிற்றுக்கிழமையன்று விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்தார். அதன்பின் தொண்டர்கள் படைசூழ அவர் தூத்துக்குடியில் உள்ள பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்பட்டதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் திமுக இளைஞரணி நிர்வாகி ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய உடையவர் லிங்க வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் திருவிழாவின் 9வது நாளில் உடையவர் லிங்க பூஜை நடைபெற்றது. இதற்காக மூலஸ்தானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட உடையவர் லிங்கத்திற்கு பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உடையவர் லிங்கத்திற்கு தீபாராதனை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன், பஞ்சாமிர்தம், பால், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் வெள்ளி மாவடி சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்திர திருக்கல்யாண விழாவின் 9வது நாள் நிகழ்வாக ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பிறகு மலர் மாலையுடன் ஏலக்காய் மாலை சூடி வெள்ளி மாமரத்தின் கீழ் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சென்னை பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் மீது மகளிரணி நிர்வாகி பொய்யான பாலியல் புகார் கொடுத்ததாக அவருடைய மனைவி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் SP அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டக்கூடிய பிரகாசம் என்கிற குட்டி மகளிரணி நிர்வாகியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் அடைந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நிர்வாகி திருவள்ளூர் மாவட்ட SP அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பிரகாசம் என்கிற குட்டியின் மனைவி மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் தெரிவித்த பெண் மீது புகார் அளித்துள்ளனர். கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பகுதியில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தவர் இவ்வாறு கூறினார். கோவையில் கடந்த தேர்தலில் 10 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த தேர்தலில் கோவையில் ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பாக எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள்.
புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 25 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர் இதனை தெரிவித்தார். இந்த வாட்டி 25 சீட் அடிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த 5 சீட்டும் சில இண்டிபெண்டன்ட் தான் போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வெற்றி கண்டிப்பா இந்த வாட்டி அமையும். அதிமுகவில் மரியாதை இல்லாததால் தாவேகாவில் இணைந்ததாக அந்த கட்சியின் ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா சமூக நீதி காக்கும் கட்சி என்று கூறினார். நாங்கள் மரியாதை இல்லாமல் நடத்தினாங்க. சமூக நீதி காக்கும் ஒரு கட்சியாக இப்போ தலைமை கழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பிலே பார்த்தீங்க, பெரும்பாலான வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். தேர்தல் முறைகேடுகளை தடுக்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும் என்று காவலர்களுக்கு அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி அறிவுறுத்தினார். ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய எஸ்பி விஸ்வேஷ் சாஸ்திரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் படுகரின நடனமாடி வாக்கு சேகரித்தார். உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பி ரகுபதி பீமன் உதகை காபி ஹவுஸ் பகுதியிலிருந்து பேரணியாக சென்று வாக்குகளை சேகரித்தார். அப்போது சிறுவர்கள் சிலம்பம் சுற்றியபடி அவருக்கு வரவேற்பு அளித்தனர். இதேபோன்று கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாத்தக வேட்பாளர் கார்த்தி தாம்பூலத்தட்டு மற்றும் விவசாயிகளின் ஏற்கலப்பை உடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை பகுதியில் உள்ள மதுசூன பெருமாள் கோவிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து எடுத்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பின் தேர்தல் சேலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. 23 இடங்களுக்கு 132 பேர் போட்டியிடும் இந்த தேர்தலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த 304 வழக்கறிஞர்களும் சீர்காழியைச் சேர்ந்த 119 வழக்கறிஞர்களும் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற உணவு திருவிழாவில் பல்வேறு நாடுகள் மாநிலங்களைச் சேர்ந்த உணவு வகைகள் இடம்பெற்றன. தனியார் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இயற்கை உணவுகள், அடுப்பில்லா உணவுகள், பழச்சாறுகள் என 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை பலரும் ருசித்து உணவை தயாரித்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். பழனிக்கு பாத யாத்திரை சென்றவர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதியது. கரூர் அருகே பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் குணசீலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பழனி முருகன் கோயிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்றனர். அவர்கள் கரூர் மாவட்டம் கரட்டுப்பட்டி பகுதியில் சென்றபோது அவ்வழியாக அதிவேகமாக ஆறுமுகம் என்பவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மோதியது. இதில் சின்னான் என்ற 40 வயது நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருநெல்வேலியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் பாடை கட்டி வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சுயேட்சை வேட்பாளர் வை அதிசய பாண்டியன் உயிரிழந்தவர் போல படுத்திருக்க சிலர் அவரை தூக்கியபடி கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணங்கள் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை, கொரட்டூர், பாடி, அம்பத்தூர் பகுதிகளில் தேர்தல் பணிமனைகளை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்து விலகிய 300க்கும் மேற்பட்டவர்கள் அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்றார். திமுக அதிமுகவினரை தேடி தேடி பிடித்து வேட்பாளராக தாவேக களமிறக்கி இருப்பதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். வேட்பாளர் அவர்கள் தேடின கதை உங்களுக்கு தெரியும். RS முருகன் ஒருத்தர் எங்கள் கட்சியில் சீட்டு கேட்டார், கிடைக்கல. இன்னைக்கு தாவேக வேட்பாளர். அதுபோல் நாராயணன் ஒருத்தர் நாங்குநேர் சீட்டு கேட்டார், அதிமுகவில் கிடைக்கல. இன்னைக்கு தாவேக வேட்பாளர்.
ஆகவே தேடி தேடி பிடித்து இந்த வேட்பாளரை கொண்டு போகிறது வந்து அவருடைய நிலைமை என்னன்றது தெரியும். அரசியலில் தாவேகா தலைவர் விஜயை ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது தன்னம்பிக்கை இல்லாததையே காட்டுவதாக தெரிவித்தார். ஊடகம் நான் தான் சொல்வது வந்து வேடிக்கை பொருளாக அவரை பார்க்கிறார்கள். அவரை சிரிப்பு நடிகராக பார்க்க ஆரம்பித்துவிட்டார்கள். அரசியலில் ஒரு ஜோக்கராக பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகங்களுடன் இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு பேரணிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தி வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். ஒரு 35,000 பேர் முதல் தடவையாக வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு சிறப்பு பேரணியாக தான் நம்ம இன்றைக்கி இந்த இதை MUM கல்லூரியோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். எலெக்ஷன் ரிலேட்டடான அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும்னு எடுத்திருக்கோம். நிறைய எங்களுடைய டீம்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஒரு லொக்கேஷன்லேயும் அவங்கள ஏற்படுத்தி அவங்க காலேஜஸ் மற்றும் NGOs அப்புறம் போலீஸோட ஒருங்கிணைந்து ஐ ஷுட் சே இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் குட் பிளானிங். எலக்டர்ஸும் ஓட்டு போடணும், ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஓட்டு போடணும். அதுதான் நம்முடைய நோக்கம். ஒரு நாட்டையே ஆள போகிறாங்க, அவங்கள ஈஸியாக ஒரு பணம் கொடுக்குறாங்களேன்னு போட்டுறாதீங்க. நல்ல ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சு போடுங்க. வாக்கு என்பது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். என் வாக்கு விற்பனைக்கல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களை யார் ஆள போறாங்கிறதுல நாங்கள் தீர்மானிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. நியூஸ் 18 நிர்வாகம் இணைந்த இந்த பேரணியில் எல்லா வாக்காளர் 100% கண்டிப்பாக ஓட்டு பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த 100% வாக்குப்பதிவு என்ற ஒரு இலக்கினை அடைந்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கணும். கடந்த தேர்தலில் புதுவையுடைய வாக்கு சதவீதம் 82% இருந்துச்சு. ஸோ அந்த சதவீதத்தை இப்போ அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதாக பல்வேறு விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பதற்கான நியூஸ் 18 தமிழ்நாடு எங்களுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்வினை மாணவர்களுக்கு ஏற்படுத்தியது என்று உண்மையிலே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அதை நம்ம எல்லாரும் மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உங்கள் மூலமாக அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய இந்த முன்னெடுப்பின் முதன்மையான நோக்கம்.